அறிந்திருக்கிறேன். ஆளோட்டிகள்னா யாரு சொல்லுங்க? ஆளோட்டிகள்னா கையில சாட்டையும் வச்சுட்டு வருமா அடி வேலை செய்யலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டான். எவ்வளவு கஷ்டம் தெரியும் இஸ்ரவேலுக்கு. செங்கல் அறுக்கணும் வெயில்ல, சாப்பாடு கொடுத்தா தானையா சாப்பாடு கொடுப்பான். அவன் ஐயோ ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தா அடி சாட்டையில. ஆளோட்டிகள் ஓடு ஓடு ஓடு. ஆளை ஓட்டுறவன் தான் ஆளோட்டி. ஓடி வேலை செய், ஓடு செய், ஓடு செய். வேலை செய்யற இடத்துல இப்படி செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? மயக்கம் வருதியா? அதெல்லாம் எனக்கு மயங்கி விழுந்து செத்தாலும் சாவு. வேலை செய். ஆளோட்டிகள் அடிக்கிறான், கூப்பிடுறான். ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆளோட்டிகள் இருக்காங்க? நிறைய பேர் ஆளோட்டிகளால கஷ்டப்படுறீங்க. பிசாசு என்ன ஆளோட்டி உங்களை போட்டு அடிச்சு துரத்துது. அடிச்சு போட்டு பல குடும்பங்களை அலக்களிக்கிறது. அலக்களிக்கப்படுகிறார்கள் குடியினால. குடி என்பது ஒரு ஆளோட்டி இல்ல, உலக பிரகாரமான பாவங்கள் ஒரு ஆளோட்டி. அது உங்களை போட்டு அலக்களிக்கிறது. உங்களால் அதை செய்யாம இருக்கவே முடியல. அது வேணும், அது திரும்ப 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 குடிக்கணும். அதனால குடும்பத்துல பிரச்சனை, அதனால மனைவி அடிக்கிறது பிரச்சனை. இதெல்லாம் ஒரு ஆளோட்டிகள். நீங்க கூப்பிடணும். எத்தனை பேருடைய வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குது? உங்க வீட்டுல பிசாசு என்னும் ஆளோட்டி உங்கள் புருஷனை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. பிசாசு என்னும் ஆளோட்டி உங்கள் பிள்ளைகளை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பாருங்க, இவன் ஏன் இப்படி பண்றான்? தற்கொலை செய்ய தூண்டுகிறது, கழுத்தை அறுத்துக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்லுங்க? ஆளோட்டிகளால் அலக்கழிக்கப்படுகிறார்கள், பிசாசினால் அலக்கழிக்கப்படுகிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வீட்டுல ஒரு ஆளாகிலும் ஆண்டவரே கூப்பிடணும். ஆளோட்டிகளை அலக்கழிக்கப்படுகிற அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அது அவனுடைய இந்த ஆளோட்டி அவனுக்கு மனசாட்சியே கிடையாது. மோசே போய் சொல்றான் பார்வோன், இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? வைக்கோல் கொடுக்கல. செங்கல் அறுக்கிறதுக்கு வைக்கோல் தேவைப்படும். அந்த வைக்கோல் இனி வைக்கோல் கொடுக்க மாட்டேன், நீங்க போய் தேடி எடுத்து ஒரு செங்கல் குறைய கூடாது. எவ்வளவு கடினமா நடத்துறாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தூக்கி சாகடிங்க நைல் நதியில. மனசாட்சியே இல்லை இந்த பிசாசுக்கு. பார்வோன் என்னும் பிசாசு பல குடும்பத்தை அந்த உங்கள் ஆளோட்டிகள் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுகிறவனை நான் விடுதலையாக்க போகிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்க குடும்பம் அலக்கழிக்கப்படுகிறதா, உங்கள் புருஷன் அலக்கழிக்கப்படுகிறதா, நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுங்க. மோசே இடத்துல கர்த்தர் அக்கினியா இறங்கினு சொல்லுகிறார். என் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன்.